விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த சனியினுடைய வக்ரம் எவ்வகையில் சாதகம் எவ்வகையில் பாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியான கணவன் அமையலை சார், சரியான மனைவி அமையலை, நல்ல கணவன் வரமாட்டேங்க சார், வரனே வரமாட்டேங்க சார், வந்தாலும் சிக்கலான வரனாக இருக்குது, கை நினைக்கிற வரைக்கும் போகுது, கல்யாணம் வரைக்கும் போக மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், ஏஜ் ஆகி போச்சு, ஏஜ் பர்சன் ஆகிடுச்சு, அப்போ 30 வயசு தாண்டினாலே பயம் வந்து போகுது, 35 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி இருக்குது. அதே காலகட்டத்தில் தொழில் செய்கிறோம், அதில் லாபம் வரமாட்டேங்குது சார், லாபம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சார். இதை விட ஒரு கொடுமை என்னென்னா, முதல் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சு 2வது வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு 2வது கல்யாணம் ஆகுமா ஆகாதானே தெரியல சார். அப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு, 2வது திருமணம் நடக்கலை, நல்ல மனைவி வரமாட்டேங்கிறா. பரவாயில்ல சார், எப்படி வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் அதையும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்படி எல்லாமே ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் விருச்சிக ராசியில் வருது. ஆமாம், ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது தெரியும், இந்த கேள்விகளை தாண்டி இந்த கேள்விகள் நடக்காது. இதுதான் முக்கிய மெயின் கேள்விகளாக இதாக இருக்கும். அப்படின்றவங்களுக்கு கூட இந்த சனியினுடைய வக்ரம் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கலத்தரம் நல்ல கலத்தரமாக அமையும், கல்யாணம் எல்லாருக்கும் சக்ஸஸ் சொல்லிடுவான். ஆமாம், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கை அமைந்துவிடும், நல்ல கணவன் வருவார், நல்ல மனைவி வருவாங்க, கல்யாணத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் நடக்கும், உங்களுடைய காதல் வெற்றி பெறும். ஆமாம், நீண்ட நாட்களாக நல்ல கணவன் நல்ல மனைவி அமையாத இருந்தவர்களுக்கு கூட இப்பொழுது நல்ல கலத்திரம் அமைஞ்சும் திருமண தடைகள் நீங்கும். திருமண தடையை நீக்கிறார் இந்த சனியினுடைய வக்கரம். என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருமண தடையை நீக்கி கொடுக்குறார் முதல்ல. ஆமாம், உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 2வது விஷயம், 2வது திருமணத்தையும் நடத்தி கொடுக்குறார், 2வது திருமண யோகத்தையும் கொடுக்குறார், தொழில்களில் அநேக வெற்றிகளை கொடுக்குறார், தொழிலில் நல்ல சக்ஸஸ் கொடுக்குறார், டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறார், லாபங்களை கொடுக்குறார். ஆமாம், வெளிநாடு யோகங்களை கொடுக்குறார், அந்நிய முதலீடுகளை பண்ணலாம், அந்நிய பொருட்களை வாங்கி விற்கலாம், வெளிநாடு பயணங்கள் செய்யலாம், தூரதேச பயணங்கள் போகலாம். அப்போ அண்ணன் உறவுகள் அத்தனையுமே வெற்றிகளை கொடுக்குறாங்க உங்களுக்கு. சகோதர உறவுகளை தாண்டி மூத்தோர் உறவு, அதாவது அண்ணனுடைய உறவுகள். ஆமாம், ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னா, எங்கள் அண்ணன் இருக்காருன்னா, இப்போ உங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆமாம், ஒரு தம்பி இருக்கான், ஒரு அண்ணன் இருக்காங்கன்னா, அந்த அண்ணன் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாத்தியக்கூறு பண்ணுவார். ஆமாம், அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போது கூட்டு தொழில் சக்ஸஸ், பார்ட்னர் நல்லது பண்ணுவான், நல்ல நண்பன் வருவான், நீண்ட நாள் நண்பன் உதவி செய்வான், எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். தைரியமாக செய்யலாம் சார். ஆமாம், நல்ல நண்பனோடு கரெக்டான நேரத்தில் உதவி செய்வான் சார். ஆமாம், எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைத்துவிடும். ஆமாம், அப்புறம் என்ன சார், ஜாலியாக இருக்கலாம்ல, எல்லாமே சக்ஸஸ் சொல்லிட்டீங்க, கல்யாணம் நடந்துடும், மனைவி நல்லா இருப்பா, கணவன் நல்லா இருப்பான், 2வது கல்யாணம் நடந்துடும், அந்த வாழ்க்கையும் சுகமாக இருக்கும், அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன சார், அப்புறம் சனி வக்கரம் நல்லா தானே பண்ணுறாரு, எல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. எங்கே தடை பண்ணுறார் அப்படின்னா, கல்வியை தடை பண்ணுகிறார். அப்போ என்ன பண்ணுறார், ஆரம்ப கல்வியை தடை பண்ணுவார். அப்போ பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருப்பான், இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவான், மக்கர் பண்ணுவான், இல்லை பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும், அப்போ இடம் மாறும், பள்ளிக்கூடம் மாறும். அப்போ உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால், வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் மௌன விரதம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் இப்பொழுது பிரச்சனையாக மாறும் அப்படின்ற விஷயம் பாருங்கள். அப்போ அண்ணன் உறவு நல்லது, அப்போ தம்பி உறவு நல்லதா அப்படின்ற பாயிண்ட்டு நான் சொல்லலை உங்களுக்கு, இல்லையா? அப்போ உங்களுடைய வார்த்தைகள் எங்கு பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், அநேக லாபங்கள் வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பாக உருவாக்குவது, எப்படி செலவு பண்ணுவது, இதெல்லாம் தெரியாமல் போகும். 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வந்திருப்போம், 100 ரூபாயினுடைய மதிப்பு தெரியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு 1000 ரூபாய் வருது, 100 ரூபாய்க்கே நம்ம கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் வரும்போது என்ன பண்ணுவோம், சேமித்து வைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி சேமிக்கக்கூடிய காலம் இப்போது இருக்காது.
அப்போ வர்றதெல்லாம் என்ன ஆகும்? செலவுகள் ஆகும். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஆமாம், குடும்பத்தில் நம்மளால் இல்லைனாலும், குடும்ப உறுப்பினர்களால் இல்லைனாலும், அந்நிய மனிதர்களால் நம்ம குடும்பத்திற்கு பிரச்சனை வரும். மனைவி பிரச்சனை இல்லை, மகன் பிரச்சனை இல்லை, மகள் பிரச்சனை இல்லை, மூத்தவன் பிரச்சனை இல்லை. அப்போ யார் பிரச்சனை? யாரோ ஒருத்தவன் தெரியல சார், நம்மளுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை சார், அவனால் எங்களுக்கு பிரச்சனை சார். நம்ம வண்டி ஓட்டினே போயிருந்தோம் சார், திடீர்னு ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அவனால் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. அதாவது முகம் தெரியாதவங்கள், நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்களால் ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவையில்லாத விஷயத்தில் முதல்ல தலையிடுவதை குறைச்சிக்கோங்க. ஆமாம், நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போவோமே, எதுக்கு நம்மளுக்கு ஊர் விவகாரம், உலக விவகாரம் இப்படிலாம் இருக்கலாமா சார்? தப்பு இல்லையா? அப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு அங்கம் தானே, சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் நல்லது தானே, நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், பல அவமானங்களை தடந்தவன் தான் தலைவனாகிறான், அதுதான் பொன்மொழி. பல கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்தவன் தான் பெரிய மனுஷனாகிடுறான் பின்னாடி காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது அந்நிய நபர்களால், யாருன்னே தெரியாத நபர்களால் ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லணும். லாபங்கள் வரும், அந்த லாபங்கள் வரக்கூடியதை நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டும். இல்லைன்னா பெரிய பொருளாதார பிரச்சனையில் போய் மாட்டிக்கும், வந்ததெல்லாம் போயிடும், வந்ததெல்லாம் வழி தெரியாமல் சென்றுவிடும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருங்கள். பேசும் வார்த்தைகளில் அன்பாக பேசுங்க, அனுசரணையாக பேசுங்க. கொஞ்சம் பிசகனாலும் உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய பேச்சுக்கள் கெடுத்துவிடும். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றாத வண்ணம் சூழ்நிலைகள் உருவாகும், இதெல்லாம் உருவாகும். அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா அமைதியாக இருந்து ஆக்கப்பூர்வமாக செயலான பிறகு அதை நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்பொழுதுமே இவர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு முருகனுடைய அருள் இருந்தால் அனைத்தையும் வெற்றி பெறலாம். வாழ்க வாழ்க வாழ்க.